கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அவளுடைய மகளை குணமாக்கினார். பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட தன்னுடைய மகளை குணமாக்கும்படி இயேசுவிடம் வந்தபோது அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தனக்கு உதவி செய்யும்படி அவரிடம் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். உன் விசுவாசம் பெரிது என்றார். அந்த நேரமே அவள் மகள் சுகத்தை பெற்று கொண்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய தாழ்மையையும் அவர் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் பார்க்கிறார். நீங்கள் அவரிடத்தில் கேட்பது என்ன? உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருக்கிறார்களா, அல்லது பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, அல்லது பக்கவாதத்தினால் பிடிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது ஒருவேளை படுத்த படுக்கையாகவோ இருக்கிறார்களா? நீங்கள் தாழ்மையோடு விடாப்பிடியோடு இயேசுவை அணுகுங்கள். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து பிரம்மாண்டமான உங்கள் விசுவாசத்தை அங்கீகரிப்பார். உடனடியாக சுகம் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுடைய நாள். ஆகவே நீங்கள் தாமதிக்காதீர்கள். இப்பொழுதே அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிரியமானவர்களை குணமாக்கும்படி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அவர்கள் தங்களுடைய படுக்கை விட்டு எழுந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். இப்பொழுதே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கிற வேளையில் தானே ஒரு சுகம், தெய்வீக சுகம் உங்கள் குடும்பங்களில் உண்டாக போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்குவீராக ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரே, உண்மையில் இருக்கிற அந்த அபார விசுவாசம் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க மேலுள்ள விசுவாசம் மற்றவர்களை குணமாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகுமே ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது எங்கள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும் அப்பா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது வனாந்தரமான அனுபவம் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.